ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸசைஸ் 1.3ல ஃபிஃப்த்து சம் தான் பார்க்க போகிறோம். இதில் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x + 5 கொடுத்துருக்காங்க. எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0 எனில் எஃப் ஆஃப் எக்ஸ் + 2 மைனஸ் எஃப் ஆஃப் 2 பை எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன? 2x + 5. இப்போ கொஷின் கொடுத்துருக்காங்கல்ல, எஃப் ஆஃப் எக்ஸ் + 2 மைனஸ் எஃப் ஆஃப் 2 டிவைட் பை எக்ஸ். இது வந்து ஒவ்வொரு வேல்யூயும் தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். எக்ஸுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு எக்ஸ் + 2 அப்புறம் 2 கண்டுபிடிக்கணும். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் + 2 ஈக்குவல் டு 2 இன்ட்டு எக்ஸ் + 2 + 5. நெக்ஸ்ட்டு இந்த 2 உள்ளே பெருக்கணும். அப்போ என்ன வரும்? 2xன்னு வரும். 2x ப்ளஸ் இப்போ 2ஓட பெருக்கணும். அப்போ +4ன்னு வந்துடும். டிஃபால்ட்டாக ஒரு 5 இருக்கா, +5 அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆன்சர் என்ன வரும்? ஸோ 2x + 9 வந்துடும். இதுக்கு மேலே அது சிம்பிளிஃபை பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் 2 இதே மாதிரி எக்ஸ் இருக்க இடத்துல 2ங்கிற வேல்யூ அப்ளை பண்ணணும். அப்போ 2 இன்ட்டு 2 + 5ன்னு வரும். அப்போது 2 இன்ட்டு 2 4ன்னு வந்துடுமா, +5. இப்போ ஆன்சர் 9 வந்துடும். இப்போ கிடைச்ச வேல்யூவை அந்த கொஸ்டினில் அப்ளை பண்ணுவோம். கொஸ்டின் என்ன? எஃப் ஆஃப் எக்ஸ் + 2 மைனஸ் எஃப் ஆஃப் 2 டிவைட் பை எக்ஸ். இதான கொஸ்டின். இப்போ இதோட வேல்யூ என்ன? 2x + 9 கிடச்சிச்சா? இப்போ எஃப் ஆஃப் 2ஓட வேல்யூ -9 டிவைட் பை எக்ஸு. இப்போது இந்த 9க்கும் இந்த 9க்கும் கேன்சல் ஆயிருமா, அதாவது 0 ஆயிரும். அப்போ 2x பை எக்ஸ்ன்னு கிடைக்கும். இப்போது இந்த எக்ஸையும் மேலே உள்ள எக்ஸையும் நம்ம அடிக்கலாம். ஸோ அப்படி அடித்தோம் அப்படின்னா ஆன்சர் நமக்கு 2ன்னு கிடைக்கும். அவ்வளோதான். இதில் ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கேளுங்க. இதை நோட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் தானே யூஸ் பண்ணிக்கோங்க.